நிழல்களில் மூழ்கிய ஒரு அறை பழைய புத்தகங்களும் மெழுகுவர்த்தியின் ஒளியுமாக நிரம்பி நிற்கிறது. ஒரு மனிதர் காணாத ஒருவரிடம் பேசுகிறார். அவர் கண்களை மூடி மெதுவாக சொல்கிறார், குதிரை. அந்தச் சொல்லோடு அவரது மனக்கண்ணில் ஒரு பாயும் குதிரையின் உருவம் தோன்றுகிறது. அவர் சிறு புன்னகையுடன் தலையாடுகிறார். அவர் மனதின் காட்சியாளர் வகையைச் சேர்ந்தவர். மற்றொரு மனிதர் எதிரே அமர்ந்தவன் இருளை மட்டுமே காண்கிறான். அவர்களுக்கு இடையேயான அந்த வேறுபாடே கதையின் தொடக்கம். காட்சியை மாற்றுங்கள். ஒரு ஓவியரின் ஸ்டூடியோவில் சிதறிய நிறங்களும் குழப்பமான தூரிகைகளும். அவர் வரையும்போது அந்த காட்சிகள் உயிர் பெறுவது போல தெரிகிறது. அந்த தூரிகை காணாத கைகளால் வழிநடத்தப்படுவது போல. பார்வையாளர்கள் அவர் காண்பதை காண முடியாது. அவரின் பின்னால் ஒளிவீசும் உருவங்கள் மெதுவாக அவரிடம் கிசுகிசுக்கின்றன. மனதின் காட்சியாளர் படங்களால் வாழ்கிறார். மற்றவர் வெறும் தர்க்கத்தால் மட்டுமே. அந்த நம்பிக்கையற்றவர்களுக்கே கூட அவர்கள் நெருப்பை சூழ்ந்து பேய் கதைகளை கேட்க கூடுவார்கள். அவர்களின் சிரிப்பின் பின்னால் ஒரு நெருடல் மறைந்திருக்கும். காற்று ஜன்னலை அடத்தும். ஒருவன் மெதுவாக பின்னால் நோக்குவான். அவர்கள் நம்பிக்கையற்றவர்கள் என்று சொன்னாலும் அந்த உடல் வழுக்கும் நடுக்கத்தை மறுக்க முடியாது. இரவு 12 மணிக்கு ஒரு மனிதன் படுக்கையில் விழித்திருக்கிறான். அரை அமைதி. கடிகாரத்தின் மெதுவான தட்டுதல் மட்டும். திடீரென மரத்தின் சிறிய சத்தம். அவன் உறைகிறான். அவன் பின்னால் காணாத யாரோ நிற்கிறார் போல. அது என் கற்பனைதான் என்று சொல்லிக் கொள்கிறான். ஆனால் திரும்பி பார்க்கிறான். அப்போ நான் உங்களிடம் கேட்கிறேன், அந்த நடுக்கத்தையும் இருளில் அந்த திடீர் திருப்பத்தையும் உணராதவர் யாரேனும் உள்ளார்களா? அப்படியானால் அவர் சொல்லட்டும், தன்னை பாதிக்க முடியாதென்று. ஆனால் அவர் குறைந்தபட்சம் நேர்மையாக இருப்பாராக. புத்தக வாசகர்கள், திரைப்பட பார்வையாளர்கள், குற்ற பரிசோதகர்கள் அனைவரும் ஒரே ஈர்ப்பில், மர்மத்தின் ஈர்ப்பில். ஹோம்ஸ், லூபின் அல்லது பேயின்